பெரும்பாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பிறப்பிலேயே வைராக்கியம் கொண்டவங்களா இருப்பாங்க. வைராக்கியங்கிறது இந்த உலகத்திலுக்கு யாருக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு வைராக்கியம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். காளையோட சின்னத்தை இவங்க ராசி சின்னமாக கொண்டவங்க. பெரும்பாலும் இவங்க வாழ்க்கையில் கடின உழைப்பு கொடுக்க எந்த இடத்துலையும் தயங்க மாட்டாங்க. கடின உழைப்புக்கு பேர் பண்ணவங்கன்னு சொல்லலாம். இவங்களை யாராவது ஏமாத்திட்டாலோ நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாலோ தேவையில்லாமல் திட்டாலோ போச்சு, அவ்வளவுதான். எப்போதுமே அவங்க கிட்ட சேரவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ரொம்ப எளிதாக அவங்க எல்லாருக்கிட்டையுமே மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு குணங்கிறது இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பொது காரியம் வந்தால் கூட வந்தமா போனோமான்னு இருக்க மாட்டாங்க. முன்ன நின்று எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி பல கோணங்களில் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். அப்படி இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த சூழ்நிலையும் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். கற்பனை திறன், கற்பனை ஆற்றல், கற்பனை அறிவுங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே அதில் ஒரு முன்னோட்டம் பார்க்கக்கூடிய குணங்கிறது இருக்கும். இந்த விஷயம் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும், நல்லது என்ன எப்படி இருக்கும், கெட்டது விஷயங்கள் எப்படி நடக்கும், இது எல்லாமே அலசி ஆராயக்கூடிய குணம் கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க மூளைக்கு எப்போதும் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பயன் தரக்கூடிய பல விஷயங்கள் யோசிக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைவாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு நேர்த்தியாக கொண்டு வரக்கூடிய தன்மைங்கிறது அமையும். தன்னுடைய வாழ்க்கை துணையை, குழந்தைகளை, சொந்த பந்தங்களை நேசிக்கக்கூடிய நபராக தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிஷபராசி அன்பர்கள் தாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிருத்திகை 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி மிருகஷீரிடம் 2ஆம் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரிஷப ராசிக்குரியதுன்னே சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. தை மாதத்தை பொறுத்த வரைக்குமே வக்கரகதியில் வரக்கூடிய இந்த குரு தை மாத கட்டங்களில் உங்களுக்கு 29ஆம் தேதி காலகட்டங்களில் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் பண பற்றாக்குறைங்கிறது இந்த நேரத்தில் கடுமையாக இருக்கும். 3வது வாரத்துக்கு மேலேருந்து பண நெருக்கடி எல்லாமே நீங்கும். பண வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்ப பொறுப்பு இந்த நேரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்ய உறவுங்கிறது இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது இந்த நேரத்தில் இல்லாமல் இருக்காது. குடும்ப பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் எதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. பெருசுப்படுத்தாமல் நீங்கள் சாதாரணமாக இருந்துட்டாவே பெரிய அளவில் பாதிப்பில்லை. திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். சில நேரங்களில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வரனை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும். விவாக முயற்சிகளை முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் தவிர்க்கிறது நல்லது. கிரக அமைப்பை பொறுத்த வரைக்குமே திருமண முயற்சிகளை தவிர்க்கிறது என்ன, தவறான வரனை நிச்சயிச்சிடாதீங்க, கவனமாக இருக்க பாருங்கள். வருமானங்கிறது இந்த நேரம் அதிகமாக இருக்கும். ஆனால் வருமானத்தை விட செலவு தான் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்படலாம். ஆனால் எளிய சிகிச்சையினாலே குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே மனசில் 1008 குழப்பங்க மனசில் இந்த நேரம் வந்து போகும்னே சொல்லலாம். வேலையிலுமே சில பிரச்சனை ஏற்படும். மன நிம்மதி பாதிக்கப்படலாம். அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் முழு கவனம் செலுத்த பாருங்கள். மற்றவங்க கிட்ட எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஜீவனஸ்தானம் செல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சியை பெற்று சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறது உங்கள் உழைப்புக்கு பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும். இது வரைக்குமே எந்த காரணமும் இல்லாமல் உங்களுக்கு ஊதிய உயர்வு தடைபடுறது, பதவி உயர்வு தடைபடுறதுன்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி நல்ல மாற்றம் உண்டாகும். புதிய சலுகை இடமாற்றத்தோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். கூடுதல் சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் விருத்தி அடைகிறதுக்கு ஏற்றமான மாதம் இந்த மாதம்னு சொல்லலாம். உற்பத்தி திறன் அதிகரிக்கும். மூலப்பொருட்களுடைய நியாயமான விலை கிடைக்கும். புதிய விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உதவியாக உங்களுக்கு கிடைக்கும். கடின உழைப்பு, வெளியூர் பயணம், இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் அசதி மட்டும் அப்பப்போ வந்து போகலாம். சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டதாக செய்யும் இந்த நேரத்தில் கவலை ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக எதையுமே உங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சுக்கிர பகவான் சுப பலம் பெற்றிருக்கிறார். இந்த மாதத்தில் இருந்து புதிய வாய்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். வருமானமும் சிறப்பாக இருக்கும். திருமணமாக இருக்கக்கூடிய புதுமண தம்பதிகளாக இருந்தால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சின்ன சின்ன வாக்குவாதம் வந்து போகும். பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கிரக நிலை சாதகமாக இல்லைங்கிறத உண்மை. மேடை பேச்சுக்குள்ள கொஞ்சம் நிதானத்தை இழந்துடாமல் பார்த்துக்கோங்க. கட்டுப்பாடுங்கிறது உங்கள் வார்த்தையில் இருக்குது. வார்த்தை கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் பேசணும். இல்லைன்னா பின்னாடி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க.
கல்வி ரீதியாக பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். பள்ளி கல்லூரியில் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடுறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே தலைவலியை ஏற்படுத்திக்க வேண்டாம். நண்பர்களோ உறவினர்களோ சரியில்லைங்கிற பட்சத்தில் அவங்கள விட்டு விலகிறதா நல்லது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம். உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கும், மனசுக்கு மகிழ்ச்சி அடைக்கும். தொடர்ந்து கால்நடை வளர்ப்பு மூலமாக நல்ல அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வயல்படிகளில் கொஞ்சம் கடின உழைப்பு இருந்தாலுமே அதற்கேற்ற பலன் நிச்சயமே கிடைக்கும். உற்சாகமாக செயல்படுங்க, நல்ல மாற்றம். பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் 3ஆம் வாரத்திலிருந்து குடும்ப சூழ்நிலைங்கிறது மன அமைதியை ஏற்படுத்தி தரும். ஆனால் அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் கொஞ்சம் பணிச்சுமை, மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 20 நாட்களுமே கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருந்துக்கணும். கடின உழைப்பு அதிகப்படியே கொடுக்கறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மருத்துவ செலவு அப்பப்போ வந்து போகலாம். எச்சரிக்கை செயல்பட்டீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அதே மாதிரி வியாழக்கிழமை சனிக்கிழமையானா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்கள். ஒவ்வொரு கோவிலுமே சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் பிரதிஷ்டை செஞ்சுருப்பாங்க. தொடர்ந்து நீங்கள் ஆலை வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். பெரும்பாலுமே ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் சிவ வழிபாடு செய்கிறது இந்த நேரத்தில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரனே சொல்லலாம். சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு வர பாருங்கள். பிரதோஷ நாட்களில் நன்றி தேவரை சேர்த்தே வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இது நல்ல மாற்றத்தை ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளிகள், பார்வை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப பாக்கிய பலன் அதிகரித்து நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். பெரும்பாலுமே இந்த வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு தாய் தகப்பனுடைய ஆசை கிடைக்கக்கூடிய நேரம். வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கனே சொல்லலாம். சூரியனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே மனசில் ஆரம்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே நீங்கள் மனசு தெளிவடையும். இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தைரியம் தன்னால் அதிகரிக்கும். அதனால எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றியாக வந்து கிடைக்கணும்னு சொல்லலாம். அரசுத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. உடல்நலம் பாதிப்பால் அவதிப்பட்டவங்களுக்கு கூட உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சுயதொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் அதிபதியாக சனி பகவான் இந்த நேரம் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இது தந்தை வழி சொத்து, தந்தை வழி உறவுகளால் பயனடையக்கூடிய நேரம். சூரியனும் சந்திரனும் இந்த நிலையை பொறுத்த வரைக்குமே எதையுமே யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அற்புதமான மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடு மன வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. வேலை இழந்தவங்களுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முயற்சி செஞ்சீங்கன்னாலும் நல்ல செய்தி கிடைக்கும். வாய்ப்பு வர்றப்ப பதட்டத்தை தவிர்த்துட்டு கவனமாக செயல்படுங்க. நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம். அதே மாதிரி குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். திருமணமான இருக்கக்கூடியவங்களுக்கு, குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி அமையக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப காலமாக இந்த நேரங்களில் நீங்கள் பல கோவில்களுக்கு வழிபாடு செஞ்சுருப்பீங்க. சொந்த பந்தங்களால் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே மனசாபம் எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அது எல்லாமே நீங்குது. அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. கருத்து வேறுபாடு நீங்கி ஒன்றாக இணைஞ்சு வாழக்கூடிய காலம். பலருக்கு திருமண யோகமும் இந்த நேரம் கூடி வந்திருக்குன்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளால் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். குரு மகரத்தை பார்க்கறதால சிவ கடாட்ச அமைப்புன்னு சொல்லுவாங்க. இதனால புதிய கடனை பெறுறது, ஏற்கனவே பெற்ற கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து கடன் எல்லாமே அடைக்க முயற்சி செஞ்சீங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். தொழில் விருத்தி அடையும். புதுசாக வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியும் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த கண், காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பிரச்சனைங்கிறது லேசாக வந்து போக வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வரன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது உங்கள் சிந்தனையில் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். சின்ன பிரச்சனை கூட பெரிய அளவில் யோசித்து கவலைப்படாதீங்க. பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அது பெருசுப்படுத்தாமல் விட்டாலும் எல்லாமே நீங்கிடும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய கவலையை நீக்க முயற்சி செய்யுங்க. பக்கத்தில் எந்த முருகன் கோவில் இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வழிபாடுகளால் ஏற்படுன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான செய்தி கேட்க போகிறீங்க. வாகனம் வாங்குறது, வீடு புதுப்பிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுவீங்க. பயணம் உங்களுக்கு ஏற்படலாம். பயணத்தால் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு வரக்கூடிய நேரம். ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய செய்தி கூட நல்ல செய்தியாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் சிறப்பாக இருக்குது. திறமை சிறப்பாக இருக்குது. செய்கிற செயலுக்கு பாராட்டும் மனசில் தைரியமும் கிடைக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பான பலன் தான்.
மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வ சேர்க்கை இந்த நேரம் இருக்கும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்யுங்க. புத்தி சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம். வாக்குவன்மை சிறப்பாக இருக்குது. பேச்சுவார்த்தை மூலமாகவே பல காரியங்கள் நீங்கள் சாதிக்க முடியும். முக்கியமான நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்கிறதும் பொருளாதார சிக்கல்ங்கிறது நீங்கும். பண வரவு கூடுதலாக இருக்குன்னு சொல்லலாம். மன மகிழ்ச்சிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க.